நீங்கள் தான் இயக்குனர். இயக்குனரோட மனசாட்சியாக இருந்து ஒரு இயக்குனருடைய மனநிலையில இருந்து அதை பார்க்குறப்ப எப்படி இருக்கு? அவரோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னா, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போகணும்டா, யார் என்ன பேசுவாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவரோட மனநிலை என்ன, சந்தோஷம் தாங்க, ஹாப்பி தான். என்னென்னா ஒரு குழந்தை அழுகையை நிறுத்துறது கூட வந்து நம்ம ஒரு நகைச்சுவையாக நம்ம ஃபேஸை வச்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் அந்த குழந்தை கூட அழுகையை நிறுத்திடும். அந்த மாதிரி நகைச்சுவைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அரசியல் ஒரு களம் நிறைந்த ஒரு படத்தை ஒரு காமெடியாக டெலிவரி பண்ணது வந்து டைரக்டருக்கு உண்மையானவே வந்து பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லட்டுக்குள்ளே மாத்திரை வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக வந்து TN 2026 வந்து யாருக்கு வந்து வெற்றியோ தெரியாது, இந்த டீமுக்கு வெற்றி. இப்போ வந்து அவருடைய இயக்குனருடைய மனசாட்சியாக இருந்தீங்க, இப்போ மக்களோட மனசாட்சியாக இருந்து படம் வெளியானதுக்கு அப்புறம் மக்கள் அவர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நல்ல டைரக்டராக பார்ப்பாங்க. இன்னும் நிறைய படம் அவர் எடுக்கணும், பெரிய பெரிய லெவலில் வரணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ வந்து தேட்டரில் வந்து நகைச்சுவையான படங்கள் தான் எதிர்பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் தேட்டருக்கு போகிறாங்க. அங்கே போய் சோகமாக உட்காந்துட்டு அழுகிறதுக்காக போகல. ஸோ அவங்க எல்லாரும் சிரித்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும். ஸோ எல்லாருமே காமெடியில் கலக்கிறவங்க. அப்புறம் நான் இந்திரஜாவை பற்றி சொல்லி ஆகணும். ரோபோ சங்கர் அண்ணா கூட நான் வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அவங்க பொண்ணு கூட நடித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நன்றி சார், உங்களுடைய வந்து சதுரங்க வேட்டைக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் சார். அதே மாதிரி இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் தம்பி ராமையா சார், அப்புறம் MS பாஸ்கர் சார், உங்களுடைய ஆக்டிங்க்கெலாம் நான் மிகப்பெரிய ஃபேன். உங்கள் எல்லோரும் கூட நான் நடித்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் கண்ணன் ரவி சார், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.